சமஷ்டியை பற்றி அரசாங்கத்தோடு பேச முடியாது, அதனால் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் சென்றிருக்கின்றோம் என்ற தொனியிலே அங்கே சென்றிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஸ்டாலினிடத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவர் ஊடாக இவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு விடிவு கிடையாது, காங்கிரஸ் கட்சியுடைய எட்டப்பனாக அடியாட்களாக இருந்து கடைசி யுத்தத்தை நடாத்தியது டிஎம்கே என்று கூறிய சுபாஷ், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் அங்கே போய் நிற்கின்றார்கள் என்றால் அவருடைய காலை பிடிக்க போனார்களா? அப்பொழுது தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அவர்களை அழைத்து பேசினால் தாங்களும் ஏதோ ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று விஜய் அவர்களுக்கு போட்டியாகவும் அவரும் ஈழத்தமிழர்களுக்கு ஏதோ செய்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதைவிட முற்றுமுழுதான போட்டி சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த அணி இறங்கி இருக்கிறது. எங்களிடத்திலேயும் எத்தனையோ போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜேவிபியிலே. அவர்களுக்கு நாங்கள் வெளிநாட்டிலே போய் நியாயம் கேட்டோமோ? இல்லை, நாங்கள் இங்கேதான் இத்தனை வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கும் நியாயம் கிடைக்கவில்லை, நீங்களும் நாங்களும் சேர்ந்து போராடுவோம். உள்நாட்டிலே அந்த உள்நாட்டு பொறிமுறையை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய சிப்பாய்களையோ தளபதிகளையோ உலக நாட்டிலே கொண்டு போய் விட முடியாது, அவர்களை காட்டி கொடுக்க முடியாது என்பதை அவர்கள் திட்டவட்டமாக மறைமுகமாக கூறியிருக்கிறார்கள்.